வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எத்தில் டர்னர் எழுதின 7 லிட்டில் ஆஸ்திரேலியன்ஸ் இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஒரு கிளாசிக் ஆஸ்திரேலியன் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் நாவல்னு சொல்லலாம். இது பப்ளிஷ் ஆன ஆண்டு 1894. கதை 1880 சிட்னியில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இது ஒரு 7 குழந்தைங்க அப்படியே ரொம்ப ரொம்ப இந்த வம்பெல்லாம் செய்யக்கூடிய குழந்தைங்களாக இருக்காங்க. இவங்களோட அப்பா உல்காட், அதாவது கேப்டன் உல்காட். அவங்க இந்த பசங்களை கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பா, ரொம்ப ரொம்ப கடுமையாக நடந்துக்கூடிய ஒரு அப்பா. அவங்களுக்கு ஒரு சித்தி இருக்காங்க. அந்த சித்தி எஸ்தர், ரொம்ப அன்பான சித்தி. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கேப்டன் உல்காட்டு, சித்தி எஸ்தர். அதுக்கப்புறம் இந்த 7 குழந்தைங்கன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்கோட முழு பேர் மார்கரெட். அவங்களுக்கு 16 வயசாகுது. ரொம்ப அப்பாவியான, அவங்க தான் மூத்த பொண்ணு, ரொம்ப ரொமான்டிக். ஆனால் அந்த அளவுக்குலாம் புத்திசாலின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் மெக் இருக்காங்க. பிப்பு, இவரோட முழு பேர் ஃபிலிப்பு. இவருக்கு 14 வயசாகுது. இவர் தான் மூத்த அண்ணன் சொல்லலாம். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் புத்திசாலியாகவும், ஆனால் என்னென்னா கொஞ்சம் தப்பாக, கொஞ்சம் ரூடாக அந்த மாதிரிலாம் நடந்துக்கூடிய ஒரு குழந்தை. ஜூடி, இவங்களோட முழு பேர் ஹெலன். இவங்க 13. ரொம்ப கனவுங்களோட ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய ஒருத்தங்க. ஃபிப்போடு சேர்ந்து எல்லா வம்பையும் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு. மற்றவங்களையும் எடுத்துன்னு போய் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டி விட்ற பொண்ணுன்னு சொல்லலாம். நெல், இவங்களோட முழு பேர் எலினர். இவங்களுக்கு 10 வயசு. அழகாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அடுத்தது பண்டியோட முழு பேர் ஜான். இவருக்கு 6 வயசு. இவர் கொஞ்சம் குண்டாக, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. தன்னை பற்றி மாத்திரம் நினைக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தாலும் குடும்பத்து மேலே ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். அடுத்தது பேபியோட முழு பேர் வினிஃப்ரெடு. வயசு 4. இந்த எல்லாரை விடவும் ஒழுக்கமாக நடந்துக்கூடிய ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். அவங்க குழந்தையாக இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால தான் எஸ்தரை அவங்க அப்பா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியாக வர்றது ஜென்ரலோட முழு பேர் ஃப்ரான்சிஸ் ரூபர்ட் பர்னட். இவர் ஒரு சின்ன குழந்தை. எஸ்தருக்கு பிறந்த ஒரே குழந்தை. எஸ்தர் தான் மற்றவங்க எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. அன்பாக பார்த்துக்கூடிய ஒரு சித்தின்னு சொல்லலாம். இந்த 7 குழந்தைங்களும் 1880 சிட்னியில் அவங்க அப்பாவான ஆர்மி கேப்டனோடு தான் இருக்காங்க. இவருக்கு குழந்தைங்களை பற்றின புரிதல்லாம் இல்லை, வெறும் கண்டிப்பாக கட்டுப்பாடோடு வச்சுக்கணும்னு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி எஸ்தர், அவங்களோட சித்தி, அவங்களுக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது. அவங்களாலலாம் பசங்களை ஒரு டிசிப்ளினுக்கெலாம் கொண்டு வர முடியல. ஏன்னா இப்போ தான் அவங்க திருமணம் வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்களுக்கும் ஒரு குழந்தை. ஆனால் எல்லார் மேலேயும் ஆசையாக தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. யார் வெளியிலேருந்து வந்தால் கூட அவங்க எதிர்க்க எப்படி நடந்துக்கலாம்னு தெரியாது. இப்போ வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க எதிர்க்கே போய் அவங்களுக்குன்னு சமைச்சு வச்சுருப்பாங்களே, அதுலேருந்துலாம் எங்களுக்கும் கொடுங்க, எங்களுக்கும் பசிக்குதுன்ற மாதிரி பேசுவாங்க. அவங்க சொல்கிற விதம் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு சாப்பாடே சரியாக கொடுக்கப்படலைன்ற அளவுக்கு நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஒரு வாட்டி ஜூடியும் பிப்பும் ஒரு ப்ராங்க் பண்ணும்போது கேப்டன் உல்காட் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருக்கு ரொம்ப அவமானம் போகிறதுனால, இதுக்கெல்லாம் காரணம் ஜூடி இல்லைன்னா மற்ற பசங்களாம் ஒழுங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜூடியை ப்ளூ மவுண்டனில் இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிடுறாரு. இப்போ மெக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்கள விட கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடிய ஆல்டத்துன்னு ஒரு பெண்ணோட அவங்களுக்கு நட்பு வருது. அந்த ஆல்டத் ரொம்ப ஃபேஷனபிளாக, மாடர்னாக, அவங்க போகிற இடத்துலலாம் ஆண்கள்லாம் கவரக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால மெக் ஒரு மாதிரி அவங்களோட சேர்ந்து பழகுறாங்க. இப்போ அவங்களுக்கு 2 ஆண்களோட ஒரு பழக்கம் வருது. ஆனால் மெக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஆலன் ஒருத்தர் மேலே காதல் தான் நினைக்கிறாங்க. இப்போ ஆல்டத்தும் மெக்கும் இந்த 2 பேரோட ஒரு வாக் போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, மெக் அனுப்புகிற ஒரு லெட்ரு ஆலன் கையில் கிடச்சிடுது. அவர் அங்கே வந்துட்டு சொல்கிறாரு, நீ நல்ல ஒரு சின்ன நல்ல பொண்ணாக இருந்தியே, இப்போ ஏன் இவ்வளோ கெட்டு போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மெக்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வீட்டுக்கு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. மயக்கடிச்சு விழுந்தது காரணம் என்னன்னா, ஆல்டத் சொன்னதுனால அந்த இடுப்பை சுற்றி அவங்க அவ்வளோ நெருக்கமாக ஒரு அந்த ஆடையை லேஸ் போட்டு டைட்டாக கட்டினதுனால அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இப்போ அவங்க உடல்நிலையை பாதித்தாலும் பரவாயில்ல, அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இருக்கக்கூடிய ஆல்டத்தோடு தான் அவங்க பழகின்னு இருக்காங்க. இப்போ ஜூடி எத்தனை பேர் அவங்கள போர்டிங் ஸ்கூலில் போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க கூட பிறந்தவங்களோட இல்லாமலாம் அவங்க தனியாக அவங்க அங்கே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூல்லேருந்து ஓடி நடந்தே அவங்க வீடு வரைக்கும் அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார், அடிப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க இந்த பான்னா இந்த வைக்கோல்லாம் எடுத்து வைப்போம்ல, இந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க.
இப்போ வந்து இதுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வாரம் அவங்க நடந்து வந்ததுனால அவங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனால் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் அப்பாவுக்கு வந்து அவள் ஸ்கூல்லேருந்து ஓடி வந்துட்டான்னு தெரிஞ்சால் கோவப்படுவாருன்றதுனால பசங்க எல்லாம் வந்து அவளை வந்து அந்த இடத்துலையே பயந்து பயந்து வச்சு அவளை வந்து அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க அப்பா சந்தேகம் வந்து இந்த மற்ற குழந்தைங்கள ஒரு குழந்தைய பயங்கரமாக வந்து நல்லா சோக்கு வச்சு அடித்த உடனே அவன் உளறிறான். இந்த மாதிரி ஜூடி வந்து பாலில் தான் இருக்கானோடனே அவங்க அப்பா வந்து சரி திருப்பி அவளை திரும்பி ஸ்கூலில் போட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் பார்த்தா ஜூடி வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஏன்னா அவள் ஒரு வாரம் நடந்து வந்திருக்கா, அப்புறம் அந்த கொட்டகையில் இருந்திருக்கா. அந்த கொட்டகையில் இருந்ததுனால அவள் வந்து உடல்நிலை பயங்கர பாதிக்கப்பட்டு இரும்பி ரத்தமாக வெளியில் வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. ஐயோ என்னடா அது இப்படி இருக்கா, எந்த நிலைமையில் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டருக்கு சொல்லி அனுப்புகிறாரு. டாக்டர் வந்து சொல்கிறாரு அவளுக்கு நிமோனியா வந்திருக்கு, ஒருவேளை இது டியூபர்குலோசிஸாக கூட இருக்கலாம், அதனால் வந்து வீட்டிலே இருந்து அவள் சிகிச்சை எடுக்கணுன்ற நிலைமை அவளுக்கு வந்துடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஜூடியோடைய அந்த சிகிச்சைக்காக எல்லாருமே வந்து இருக்கும்போது எஸ்தரோடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் வந்து அவங்களுடைய ஷீப் ஸ்டேஷனான ஹாரிப்பினிக்கு கூப்பிட்றாங்க. அங்கே வந்து மெக் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கில்லட்டுன்னு ஒருத்தரோட கொஞ்சம் பழக்கம் அவளுக்கு ஏற்படுது. இந்த கில்லட் யாருன்னா அந்த ஹாரிப்பினியோட அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இங்கிலீஷ் அரிஸ்டோக்ராட். ஆனால் இப்போ எல்லாமே போயிடுச்சு. அதோடு பயங்கர குடிக்காரர் வேறு. ஒரு வாட்டி வந்து இந்த ரொமான்ஸில் இருக்கும்போது ஜில்லட் பயங்கரமாக குடிச்சும் போது மெக்குக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிக்னிக் போகிறாங்க. அங்கே வந்து ஜில்லட் திரும்பி வந்து மெக்கோடு சேர்ந்துடுறாரு. அவரோட கதையை சொல்கிறாரு, எப்படி அவரோட சகோதரியோடு அவங்க இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, அவருக்கு வந்து எந்த உதவியும் செய்கிறதில்ல, அப்புறம் அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லும் போது அவர் மெக்குக்கிட்டேயும் சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் வந்து நீ வந்து எந்த வித கஷ்டத்துக்கும் உள்ளாகாத அப்படின்னும் சொல்கிறாரு. ஒரு நாள் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு பிக்னிக் போகிறாங்க அந்த அவங்க இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்துறதுக்காக அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு ரிங்கு மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு மரம் வந்து சாயிற மாதிரி இருக்குது. அந்த சாயிற இடத்துல தான் அந்த சின்ன குழந்தையான ஜென்ரல், அதாவது எஸ்தருக்குன்னு பிறந்த ஒரே குழந்தை இருக்குல்ல, அங்கே இருக்குது. அந்த குழந்தைய அழைச்சின்னு போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜூடி சொல்கிறாங்க, இல்லை நான் பத்திரமா உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அதனால் அவனுக்கு எதுவும் ஆகிடுமோன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரம் விடுற டைமில் அவன் மேலே விழக்கூடாதுன்றதுனால ஓடி வந்து அவனை வந்து தூக்கிடுறாங்க. ஆனால் மரம் வந்து ஜூடி உடம்புல வந்து விழுந்து அவளுடைய முதுகு எலும்பு உடச்சிடுது. அவங்க வந்து மருத்துவ உதவிக்கு உடனே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வரத்துக்குள்ளேயே ஜூடி வந்து இறந்துடுறாங்க. ஜூடியை வந்து அந்த இடத்துலையே புதைச்சிட்டு அந்த குடும்பம் வந்து சிட்னிக்கு திரும்பி வந்துடுறாங்க. இப்போ அவங்களோட இறப்புக்கு அப்புறம் எல்லார்கிட்டேயுமே ஒரு மாற்றம் வந்து நல்லாவே தெரியுது. கேப்டன் உல்காட்டுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ஜூடி வந்து தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய சகோதரனை வந்து அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றணும்னு நினச்சி அவங்க செயல்பட்டாங்க இல்லையா, அந்த அன்பை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம தான் ஜூடியை சரியாக புரிஞ்சிக்கலையோ, அவள் செய்கிற வம்பில் மட்டும்தான் பார்த்தோம், ஆனால் அவள் வந்து மற்றவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு இருந்துட்டு, இனிமேல் என் குழந்தைங்கள நான் பாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசம் அவர்கிட்ட தெரியலனாலும் அவர் மனசில் வந்து பெரிய மாற்றத்தை நிகழ்விக்கக்கூடியதாக அவருடைய இறப்பு இருக்குது. மற்ற குழந்தைங்க வந்து ஜூடியோட இறப்புனால நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகிறாங்க. இதோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.